தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல்களும் முறைகேடுகளும் அம்பலமாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார். நியமிக்கப்பட்ட நிலக்கரி கொள்முதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல்களும் முறைகேடுகளும் அம்பலமாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ගල්ලංගුරු වංචාව සම්බන්ධයෙන් ජනාධිපතිතුමා පත් කළ ජනාධිපති කොමිසමේදී தரமற்ற நிலக்கரியை கொள்முதல் செய்ததன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட வேண்டியிருந்த கரவலிப்பிட்டிய சுபாதானவி மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து அவசரமாக மின்சாரத்தை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக வெறும் 4 மாதங்களுக்குள் நாட்டிற்கு 4500 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சுபாதனவி மின் நிலையம் லங்கா டிரான்ஸ்பார்மர்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும். இந்த நிறுவனத்தினால் நாட்டிற்கு 14 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறி முன்னதாக வழக்கு தொடர்ந்த வசந்த சமரசிங்க பின்னர் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலை மீறி அவசரமாக வழக்கை மீள பெற்றுக் கொண்டார். மேலும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையின்படிதான் மின்சாரத்திற்கு பணம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறை இருந்தும் தற்போதைய ஆட்சியில் தர கட்டுப்பாட்டு அறிக்கைகள் வருவதற்கு முன்பே சட்டவிரோதமாக 80% பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய தலைவர் கபில பமுனு ஆராய்ச்சியின் நிர்வாகத்தின் கீழ் கூட்டுத்தாபனம் முழுமையாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் வகுப்புகள் நடத்தும் முகாமாக மாற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளும் ஊழியர்களை குளிரூட்டப்பட்ட அறைகளில் அமர வைத்து அரசியல் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. கூட்டுத்தாபனத்தின் பொது முகாமியாளர், நிதி முகாமியாளர் மற்றும் மனிதவள முகாமியாளர் ஆகிய மூவரும் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி முதல் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக அமைச்சிலிருந்து தற்காலிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு முறைகேடாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கிலாந்திலிருந்து தப்பியோடிய நிவாலி என்ற பெண்ணின் வழிகாட்டுதலின் கூட்டுத்தாபனத்திற்குள் இருக்கும் டெக்மா என்ற வாட்ஸ்அப் குழுவிற்கு கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் 2.8 மில்லியன் ரூபாய் கூட்டுத்தாபன நிதியிலிருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கணக்காய்வாளர் திணைக்களம் கேள்வி எழுப்பியுள்ளது. இவ்வாறான தன்னிச்சையான போக்கினால் கூட்டுத்தாபனம் தற்போது 450 மில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. මැදවච්චේ ප්‍රාදේශීය ලේකම් කියනවා මම తాවකාලික නෙවුත්තුවා කියලා. කොහෙද දන්නේ පොලිසිය හිටියේ.